நாளை உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அன்பை அள்ளி கொடுப்பதில் அன்னையாகவும், அறிவை அருளும் ஆசிரியராக, பாசத்தோடு அரவணைக்கும் சகோதரியாக, மகளாக, நட்பை காட்டும் தோழியாக, தர்மத்தை சொல்லும் பாட்டியாக என வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணிக்கின்றவர்கள்தான் பெண்கள். அத்தகைய பெருமைமிகு பெண்மையை வணங்குவோம், பெண்மையை போற்றுவோம் என தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அனைவரின் உயர்வுக்கும் உறுதுணையாக இருக்கும் மகளிரை பெருமைப்படுத்தும் வகையில் உலக மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதியான நாளை கொண்டாடப்படும் நிலையில், அனைத்து மகளிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் உளமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஆக்கும் சக்தியாகவும் காக்கும் சக்தியாகவும் திகழும் மகளிரை போற்றுவோம். உலக மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படும் நிலையில், பெண்களை கடவுளுக்கும் மேலாக வைத்து வழிபடும் சமுதாயமும் தமிழ் சமுதாயம்தான். ஆனால் அந்த மரியாதை பெண்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்பது மட்டுமின்றி, அவர்கள் சுதந்திரமாக நடமாடக்கூட முடியாத நிலைதான் தமிழ்நாட்டில் நிலவுகிறது. எனவே பெண்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்காக உழைக்க இந்நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், சுதந்திர இந்தியாவில் மகளிர் தங்களுக்கான உரிமைகளை வலியுறுத்தி போராடி வெற்றி கண்ட நாளை உலக மகளிர் தினமாக கொண்டாடி வருகின்றனர். அத்தகைய தினத்தில் அனைத்து மகளிர் சமுதாயத்தினருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார்.